வணக்கம். இன்றைக்கி நம்ம நீர் தோசை பார்க்க போகிறோம். மாவு இட்லி தோசை மாவு இல்லைன்னா அருமையாக பச்சரிசி மட்டும் போகிறோம், அருமையாக நம்ம செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துருவோம். இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்து நல்லா கழுகி நல்லா ஊற வச்சு பாருங்கள். 4 மணி நேரம் ஊறணுங்க. மிக்சியில் அரைக்க போகிறோம், அப்போதே நைஸ் கிடைக்கும். அதே இதில் 1/4 டம்ளர் துருவிய தேங்காய் போட்டிருக்கேன். ரெண்டையுமே போட்டு நல்லா மிக்சியில் நல்லா தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா நைஸாக சந்தனம் போல் பொட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ நைஸாக இருக்குது. கையில் பாருங்கள், ஒரு இது கூட தெரியல. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். இப்போ ஜார் கழுவுன தண்ணி ஊற்றிக்கலாம். இது 1 டம்ளர் அரிசிக்கு எப்படி 3 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். அரிசியை பொறுத்து ஊற்றலாம். தண்ணி நல்லா நீர்க்க இருக்கணும், மோர் மாதிரி இருக்கணும். பாருங்கள், நல்லா கிண்டி உப்பெல்லாம் கிளற மாதிரி நல்லா கிளறி பாருங்கள். இந்த அளவு நல்லா தண்ணி இருக்கலாம். இப்போ ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். இந்த சட்டி நல்லா புகை வர்ற மாதிரி நல்லா காஞ்சிக்கணும். இப்படி மோந்துட்டு கரண்டிலையோ டம்ளர்லையோ வட்டாவில் எதுலையோ எடுத்து நல்லா மோந்துட்டு நல்லா கேப்பர் கடமெல்லாம் நல்லா ஊற்றி விடணும். ஓட்டை ஓட்டையாக வருது பாருங்கள். இப்படித்தான் வரும், பஞ்சு மாதிரி நல்லா வெள்ளையாக. பல் இல்லாதவங்க கூட சாப்பிட்லாங்கன்றது நல்லா இருக்குங்க. பாட்டி பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம், சாஃப்டாக இருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா பாருங்கள், சுற்றி ஓரமெல்லாம் தோசை திருப்பி வேண்டாம், கையிலே எடுத்துடலாங்க. சுற்றி சுருண்டு மேலே நிற்கிது பாருங்கள். அழகாக கையிலே எடுத்துடலாம் பாருங்கள். சூடாக இருக்குது பாருங்கள். நல்லா வெள்ளையாக எவ்வளோ லேசாக பாருங்கள், கையிலே எடுத்தாச்சு பாருங்கள். எவ்வளோ வெள்ளை வெள்ளேன்னு பஞ்சு மாதிரி பூ மாதிரி இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டோம். ஏன்னா தேங்காய் இது பஞ்சு மாதிரி இருக்கனால தேங்காய் சட்னி உள்ள தண்ணியெலாம் நல்லா உறிஞ்சிட்டு டேஸ்ட்டு செமையாக இருக்கும். வணக்கம், நன்றி.